இன்னைக்கு பார்வதிக்கும், கமருதீனுக்கும் ஒரு பயங்கரமான ரோஸ்ட்டு அப்படி இப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப ரோஸ்ட்டு. இதில என்னன்னா, ஒரு சில பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி பார்வதி வந்துட்டு, "இல்ல சார் நாங்க மைக் போட்டு தான் பேசினோம். மறைச்சு பேசல." அப்படின்னு சொன்னோனே, "அப்படியா? அப்ப நான் குறும்படம் போட்டு காட்டவா? இல்ல நீங்களே சொல்லிடுறீங்களா?" அப்படிலாம் சொன்னாங்க. டேய் கொஞ்சம் பொய்யா இருந்தாலும் நியாயம் வேண்டாமா? இப்படி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க. கடைசி பார்த்தா, விஜய் சார் நல்லா வலிக்காம தடவி குடுத்துட்டாரு. இது ரோஸ்ட்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சும்மா அவங்கள ஈஸியா எப்படி எஸ்கேப் ஆக்கலான்னு பார்த்துட்டு, அதுக்கு கிளீனா பார்த்தாங்க. யார் இளிச்சவாய் கிடைச்சாங்கங்கும்போது, அந்த பக்கம் அமித் உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாரு. சரி இவன் தான் இந்த வாரம் கேப்டனா, அப்ப புடி அமித்த அப்படின்னு சொல்லி அமித்த புடிச்சு, எப்படியெல்லாம் அடிக்க முடியுமோ, தேவைக்கு அதிகமா அடி அடி அடின்னு அடிச்சு, அதில கிளீனா கமருதீனையும், பார்வையும் எஸ்கேப் பண்ணி தூர போட்டுட்டாரு. அதில என்னன்னா, கமருதீனுக்கும், திவ்யாவுக்கும் நடந்த சண்டையில, பார்வதியும் அந்த இடத்துல இருப்பாங்க. சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. கூட இடையில 1, 2 கேள்வி வேற கேட்டிருப்பாங்க பத்தாததுக்கு. திவ்யா அத மைண்ட் பண்ணாம இருந்ததுனால தான் அந்த சண்டை இன்னும் பெருசாகாம இருந்திருக்கும். இல்லைன்னா பார்வதி அந்த வெர்பல் வார்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அப்படியெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் பார்வதி அந்த இடத்துல கேட்கவே இல்ல. கமருதீனுக்கு திருப்பி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவர் அமைதியா தான் இருந்தாரு. அதனால ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டாரு. இல்ல இதே மத்த கண்டஸ்டன்ட்ஸா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்னு சொல்லுவாரு. பதில சொல்ல விட மாட்டாரு. அத கம்ப்ளீட் பண்ண விட மாட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, நான் சொன்னா தான் நீங்க பேசணும் பாரு. இப்படி மாத்தி மாத்தி சொல்லுவாரு. பிரேக் விட்டுட்டு வந்தாவது நீங்க சொல்லி தான் ஆகணும் பாரு. சாரி சொல்லவும் விட மாட்டாரு. இப்படியெல்லாம் போட்டு வெளுத்து வாங்கியிருப்பாரு சாதாரண தப்புகளுக்கு. பட் இது ஒரு பெரிய தப்புக்கு அமைதியா உட்காருங்கன்னு சொல்லி ஒரு ஓரமா உட்காத்தி வச்சுட்டாரு. என்ன ஒரே ஒரு பாயிண்ட்னா, எல்லாரும் பார்வையும், கமருதீனையும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, சாதாரணமா பாரு கையில மைக் இருந்திருந்தா டெஃபினட்டா விட்டுருக்க மாட்டாங்க. வச்சு வெளுத்து விட்டுருப்பாங்க அவ்வளவேத்தையும். ஆனா இன்னைக்கு பாரு கையில மைக் இல்லாதனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்ல தன்னோட எதிர்ப்ப தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. மொத்தத்துல இது ரோஸ்ட்டே இல்ல. இது என்னன்னு நீங்களே சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.